Rise and Shine Legends, this is Radhika. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா class 12 maths NCERT syllabus chapter 7 integrals இதுல exercise 7.3 பார்க்க போறோம். Find the integrals of the functions. Sum number 15. Tan cube 2x into secant 2x. Tan cube 2x into secant 2x. இதான் நம்ம கொடுத்திருக்க क्वेश्चन இல்லையா? இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த tan cube 2xஐ நான் வந்து tan square 2x into tan 2x அப்படின்னு எழுதிக்கிறேன். இந்த secant 2xஐ டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே எழுதிக்கிறேன். இப்போ என்ன பண்ணியிருக்கேன் புரியுதா? tan cube 2xஐ tan square 2x into tan 2x அப்படின்னு எழுதியிருக்கேன். இங்கே tan 2x cube, ஸோ நம்ம வந்து tan square 2x into tan 2xன்னு எழுதலாம். அதாவது இதுக்கு பவரில் 1 இருக்கதா அர்த்தம். கரெக்டாக பாருங்கள், இதுக்கு பவரில் 1 இருக்கதா அர்த்தம். ஸோ நமக்கு வந்து ஒரு ஃபார்முலா தெரியும்ல, a power m into a power n, a power m into a power n which is equal to என்னது a power m plus n. கரெக்டாக? அப்போது இது a power m, இது a power n. இப்போ என்ன பண்ணும்? a power m plus n பண்ணும். இங்கே வந்து mன்றது 2, nன்றது 1. அப்போ 2 plus 1 என்னது 3. இங்கே ஏன்றது tan 2x தான். இப்போ tan cube 2x கிடச்சிருமா நமக்கு? புரியுதா? ஜஸ்ட்டு tan cube 2xஐ நான் பிரித்து tan square 2x into tan 2xன்னு எழுதியிருக்கேன். அவ்வளோதான், வேறு எதுவுமே பண்ணலை. சரியா? இந்த secant 2xஐ அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். ஓகேவா? நமக்கு ஒரு trigonometric identity தெரியும் இல்லையா? என்ன சொல்லுங்கள்? You know that tan square theta which is equal to secant squared theta minus 1. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், tan square 2x இருக்குல்ல, இங்கே தீட்டாக்கு பதிலாக 2x இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணி எழுத போகிறோம். அப்போ எப்படி ஆகிடும்? வந்து ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு எழுதுங்க, 2 டேர்ம்ஸ் இருக்கிறதுனால secant squared theta minus 1 அப்படின்னு எழுதுவோம். சாரி, இங்கே தீட்டாக்கு பதில் என்ன எழுதணும்? 2x எழுதணும். ஓகேவா? சேஞ்ச் பண்ணி எழுதிக்கோங்க. இதெல்லாம் அப்படியே தான் இருக்குது. into tan 2x secant 2x. ஓகேவா? இங்கே தீட்டாக்கு பதிலாக என்ன இருக்குது? 2x இருக்குது. அப்போ secant squared 2x. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த எக்ஸ்பிரஷனில் 2 டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா? இந்த 2 டேர்ம்ஸுக்குமே இந்த tan 2x into secant 2x சொந்தம். சரியா? அப்போ இதால் ஒரு டைம் மல்டிப்ளை பண்ணணும். நீங்கள் சென்டரில் மைனஸ் போட்டுக்கிட்டு 1ஆல் இது ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி எழுதணும். tan 2xஐ மட்டும் சொல்ல, tan 2x into secant 2x இது ஃபுல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த எக்ஸ்பிரஷனில் இருக்க 2 டேர்மோடையும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். சென்டரில் மைனஸ் வரணும். சரியா? இப்போ சொல்லுங்கள், secant squared 2x into tan 2x secant 2x. ஓகேவாப்பா? சென்டரில் மைனஸா? 1 into tan 2x secant 2x என்ன வரும்? tan 2x secant 2x அப்படின்னு வந்துடும். கிளியராக புரியுதாப்பா? இந்த tan cube 2x into secant 2x தான் நம்ம வந்து trigonometric ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணி இப்படி எழுதியிருக்கோம். சரியா? இன்டகிரேட் பண்ணால் ஈஸியாக இருக்கிறதுக்காக தான் சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோம். சரியா? அப்போது let I which is equal to integral இந்த ஃபுல் எக்ஸ்பிரஷனையும் எடுத்து எழுதிக்கோங்க. அப்போது secant squared 2x into tan 2x into secant 2x minus tan 2x into secant 2x. with respect to x நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்டகிரேட் பண்ண போகிறோம். அப்போது dx. இந்த மறந்துடக்கூடாது. சரியா? இப்போ இதில் வந்து நம்ம சப்ஸ்டியூஷன் போட போகிறோம். இந்த secant 2x இருக்கு இல்லையா? இந்த secant 2xக்கு பதிலாக நான் வந்து t அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இந்த secant 2xக்கு பதிலாக tன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். எதனால் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன்னு பாருங்கள். சரியா? பாருங்கள், put t which is equal to secant 2x.
ஓகேவா? எப்போதுமே சப்ஸ்டியூஷன் போட்டோம்னா என்ன பண்ணுவோம்? டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுவோம். அப்போது இந்த டி அப்படின்ற ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் நான் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். அப்போ என்ன ஆகும்? dt by dx அப்படின்னு கிடச்சிரும். which is equal to differentiation formula சொல்லுங்கள். d by dx of secant x which is equal to என்னது? secant x tan x. ஓகேவாப்பா? இப்போ சொல்லுங்கள், இந்த secant 2x with respect to x நாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ என்ன வரும்? secant 2x into tan 2xன்னு வரும். இதோட ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஏன்? என்ன இருக்குது? எக்ஸு, எக்ஸுக்கு பதிலாக 2x இருக்குது. ஸோ 2xை நம்ம அகெயின் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இன்டூவில் எழுதணும். சரியா? டிஃப்ரென்ஷியேஷன் தான் பண்ணிகிட்ருக்கோம். சரியா? அப்போ என்ன வரும்? எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 அப்படின்னு நமக்கு தெரியும். பட் எக்ஸுக்கு முன்னாடி இங்கே ஒரு 2 அப்படின்ற கான்ஸ்டன்ட்டு மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. சரியா? எக்ஸோட கோஷன்னு கூட சொல்லலாம். 2 இருக்குது. அந்த 2வை டிஸ்டர்ப் பண்ணாமல் எழுதிக்கணும். சரியா? இன்டூ எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. புரியுதா? இதை நம்ம பையில் எழுதலை, இன்டூவில் தான் எழுதுகிறோம். இங்கே இடம் இல்லாதனால நான் இங்கே எழுதுகிறேன். பையில் போகிறேன்னு நினச்சிக்காதீங்க. நம்ம பண்ணுறது டிஃப்ரென்ஷியேஷனு. சரியா? இப்போ என்னாகும்? இந்த 2 × 1 2, அதுவும் முன்னாடி எடுத்துகிட்டு வந்துடலாம். 2 into secant 2x into tan 2x. ஓகேவாப்பா? இது என்னது? dt by dx. இப்போது இங்கே கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்கள். இங்கே secant 2xக்கு பதிலாக நான் என்ன போட போகிறேன்? டீன்னு போட போகிறேன். அப்போ இது t ஸ்கொயர்னு ஆகிடும். புரியுதா? secant 2xக்கு பதிலாக டீன்னு போடுறேன் இங்கே. அப்போது t ஸ்கொயர்னு ஆகிடும். இங்கே பாருங்கள், tan 2x secant 2x இருக்குது. ஓகேவா? அப்போது tan 2x secant 2x இதுக்கு பதிலாக இங்கே நம்ம என்ன போடணுன்றது தான் இப்போ நமக்கு கொஷின். சரியா? அப்போது நமக்கு இந்த 2 இங்கே தேவையில்லை. ஏன்னா இங்கே 2 இல்லை. ஸோ இந்த 2 இந்த சைடில் அனுப்ப போகிறோம். ஓகேவா? அனுப்பிட்டு என்ன வரும்? அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த dx வந்து இதுக்கும் சொந்தம், இதுக்கும் சொந்தம். சரியா? இப்போ இங்கே dx இருக்குன்னு அர்த்தம். அப்போது இந்த 2வை இந்த சைடில் அனுப்பிட்டிங்கன்னா dt by 2 அப்படின்னு வந்துடும். ஏன்னா இங்கே இன்டூவில் இருக்குது, இந்த சைடில் வரும்போது பையில் வந்துடும். which is equal to secant 2x into tan 2x. இந்த dx இங்கே வந்ததுன்னா இன்டூவில் வந்துடும். சரியா? இங்கே பையில் இருக்குது, இந்த சைடில் இன்டூவில் வந்துடுது. ஓகேவா? இங்கே நான் dx போட்டிருக்கேன் அப்படின்னா இந்த எக்ஸ்ப்ரெஷனில் 2 டேர்ம்ஸ் இருக்குது. சரியா? இது ஒரு டேர்மு, இது ஒரு டேர்மு. 2 டேர்முக்கும் இந்த dxும் சொந்தம், இந்த இன்டெக்ரலும் சொந்தம். புரியுதாப்பா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம கிளியராக எழுதலாம். ஓகேவா? இப்போ புரியுதாப்பா? இன்டெக்ரலையும் டிஎக்ஸையும் தனித்தனியாக எழுதியிருக்கேன் 2 டேர்ம்ஸ்க்குமே. சரியா? பிரித்து எழுதியாச்சு. இப்போ இதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? secant 2xக்கு பதிலாக t அப்படின்னு போட போகிறோம். ஓகேவா? இப்போ சொல்லுங்கள், which is equal to இன்டெக்ரல் அப்படியே தான் இருக்குது. secant 2xக்கு பதிலாக என்ன போடுறோம்? டீன்னு போடுறோம். அப்போ t ஸ்கொயர் ஆகிடுமா? இந்த tan 2x secant 2x dxக்கு பதிலாக என்ன போடணும் சொல்லுங்கள்? secant 2xக்கு பதிலாக t போடுறோம். ஓகேவா? அதே மாதிரி secant 2x tan 2x dxக்கு பதிலாக என்ன போடணும்? dt by 2ன்னு போடணும். ஓகேவாப்பா? புரியுதா? இப்போ சொல்லுங்கள், dt by 2. இந்த dtயை மட்டும் இங்கே போடுங்க. இந்த by 2வை வெளியில் போட்டுக்கலாம். 1/2. சரியா? ஏன்னா அது கான்ஸ்டன்ட் தானே, அதனால். அதே மாதிரி இங்கே பாருங்கள், மைனஸ் இந்த இடத்துல secant 2xக்கு பதிலாக சப்ஸ்டியூஷன் போடாதீங்க. இந்த டேர்மை தனியாகவே வச்சுக்கோங்க. சரியா? நம்ம இதுக்கு தான் என்ன பண்ணியிருக்கோம்? secant 2xக்கு பதிலாக t அப்படின்னு போட்டிருக்கோம். சரியா? அப்படி போட்டதுனால நமக்கு tan 2x secant x dxக்கு பதிலாக dt by 2 அப்படின்னு கிடச்சிது. சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். பட் இந்த டேர்மை, அதாவது இதை வந்து நம்ம இப்படியே இன்டகிரேட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்கு டைரக்ட் ஃபார்முலா இருக்குது. கரெக்டா? என்ன சொல்லுங்கள்? இன்டகிரல் secant x tan x dx என்ன வரும்? We know that integral secant x tan x dx which is equal to என்னதுப்பா? secant x plus c. ஸோ டைரக்ட் ஃபார்முலா இருக்கிறதுனால இங்கே நம்ம எதுவும் சப்ஸ்டியூஷன்லாம் போடலை. சரியா? அதே மாதிரி இதை சொல்லுங்கள், இது எந்த ஃபார்மில் இருக்குது? இன்டகிரல்
எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ் அந்த ஃபார்மில் இருக்குது. எக்ஸ்க்கு பதிலாக டி இருக்குது, எனக்கு பதிலாக 2 இருக்குது. இப்போ இது பண்ணால் என்ன வரும்? எக்ஸ் பவர் n + 1 பை n + 1 + c அப்படின்னு வந்துடும். கிளியராக புரியுதாப்பா? இப்போ சொல்லுங்கள், which is equal to half டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கோங்க. t² நம்ம இன்டகிரேட் பண்ணுறோம். சரியா? இப்போ என்ன வரும் நமக்கு? t பவர் 2 + 1 வந்துடும் இல்லையா? பை 2 + 1 + c. அதே மாதிரி இங்கே பாருங்கள், சென்டரில் இங்கே மைனஸ் இருக்குது. ஓகேவா? இங்கே வந்து tan x secant x dx. ஸோ அதை வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னு என்ன வரும் நமக்கு? secant x + c வரும். சரியா? அப்போது இங்கே எக்ஸுக்கு பதிலாக 2x இருக்குது. ஸோ secant 2x அப்படின்னு வந்துடும் ப்ளஸ் c. பட் இங்கே நீங்கள் எக்ஸுக்கு பதிலாக யார் இருக்கா? 2x இருக்கு இல்லையா? ஸோ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பையில் எழுதணும். சரியா? இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், என்ன வரும்? எக்ஸை நாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா நமக்கு தெரியும் என்னது? d/dx of x which is equal to 1ன்னு நமக்கு தெரியும். சரியா? பட் இங்கே முன்னாடி என்ன இருக்குது? 2ஓட மல்டிப்ளிகேஷனில் இருக்குது எக்ஸு. ஸோ அந்த 2வை டிஸ்டர்ப் பண்ணாமல் எழுதிக்கணும். இப்போ எக்ஸை நாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, அதை இங்கே இன்டூவில் எழுதிக்கணும், டினாமினேட்டர்லேயே எழுதிக்கணும். சரியா? ப்ளஸ் சி, ஏன்னா இன்டகிரேஷன் தானே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ப்ளஸ் சி. இப்போ சொல்லுங்கள், இதை வந்து நீங்கள் C1 C2ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இதை வந்து நம்ம I1 I2 அப்படின்னு நேம் பண்ணியிருந்தோன்னா இங்கே C1 C2 அப்படின்னு நீங்கள் எழுதிக்கலாம். பட் நமக்கு வந்து கடைசியாக எழுதும் போது ஒரே ஒரு இன்டகிரேஷன் கான்ஸ்டன்ட் எழுதிடுவோம் சின்னு சொல்லிட்டு. அதனால் அது நமக்கு பெரிய ப்ராப்ளம் ஆகாது. இப்போ பாருங்கள், இது எப்படி எழுதலாம்? 1/2 t³/3ன்னு எழுதலாமா? 2 + 1 3 ஆகிடும். 2 + 1 3. ஸோ t³/3 அப்படின்னு வந்துடுது. இன்டகிரேஷன் கான்ஸ்டண்ட்டாக பொதுவாக எழுதிக்கும். நெக்ஸ்ட்டு இதை சொல்லுங்கள், மைனஸ் secant 2x/2. 2 × 1 2 கரெக்டா? ப்ளஸ் சி. இன்டகிரேஷன் கான்ஸ்டண்ட்டை 1 எழுதுனா போதும். ஓகேவா? இது என்னது? I. இப்போ இதில் டீன்றது யார் சொல்லுங்கள்? I which is equal to 1/2 டீன்றது secant 2x கரெக்டா? இப்போ secant 2x க்யூப் ஆயிடுச்சு. இப்போ secant cube 2x, இங்கே க்யூப் இருக்கு இல்லையா? அப்போ secant cube 2xன்னு எழுதிடுவோம். பை 3 மைனஸ் secant 2x/2 + c. ஓகேவா? இது எப்படி எழுதலாம்? which is equal to secant cube 2x/2 3s 6 வந்துருமா? மைனஸ் secant 2x/2 + c இப்படி எழுதலாம். ஓகேவா? இல்லைனா இப்படி எழுதலாம், இந்த மல்டிப்ளை பண்ணி இப்படி எழுதியிருக்கோம், இப்படி எழுதலாம். இல்லைனா I which is equal to, இது ரெண்டுத்துலேயுமே 1/2 காமனாக இருக்குது பாருங்கள். இங்கே இதுலேயும் 1/2 இருக்குது, இதுலேயும் 1/2 இருக்குது. ஸோ இந்த ஸ்டெப்லேருந்து டேரெக்டாக நம்ம 1/2 காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா secant cube 2x/3 மைனஸ் secant 2x + c அப்படின்னு எழுதலாம். சரியா? நீங்கள் இப்படி எழுதினாலும் கரெக்டு தான், இப்படி எழுதினாலும் கரெக்டு தான். ஓகேவா? இந்த சம் வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் எது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவாப்பா?